இப்ப டிசபிலிட்டி இருக்குனாக்கா நம்ம ஆபீஸ்லயே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிசபிலிட்டிக்கு கேன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் திருச்சியில பண்ணோம். அதுல வந்து கண் பார்வை இல்லாத ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் டெய்லி வாக் ஆஃப் லைஃப்ல இருக்காங்க, நிறைய பேர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க. அவங்கள வந்து மாதம் ஒரு ஆள் அப்படியே ஒருத்தரை வர வச்சது. அப்புறம் ஹியரிங் இம்பேர்டா இருக்கக்கூடிய ஒருத்தர், ஆர்த்தோல ஒருத்தர், அந்த 3 பேரை வச்சுட்டு யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்களையும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இது பண்ணி பை த அவங்க மூலியமாவே பை தம் ஆஃப் தம் அண்ட் ஃபார் தம் அது மாதிரி வச்சு, அப்புறம் வந்து இந்த ஒரு மைக் எல்லாம் வச்சு அவங்களே வந்து கம்ப்ளீட் பண்றது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. நான் ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அது ஒரு 100-150 பேருக்கு வந்து ஃபுல் டே ஸ்பான்சர் பண்ணி ரோட்டரியில வி கேன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அது அந்த டார்கெட் குரூப்புக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மாதம் ஒரு தடவை அந்த மாதிரி டிசபிலிட்டிக்குன்னு ஒரு எம்பவர்மெண்ட் பண்ணும், இது ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்ப நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல டிஐசிக்கு போவாங்க. ஆனா எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறதுமே சரி, அந்த ஜிஎம்ஆ இருக்கக்கூடியவங்க வந்து நம்மள ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கவர்மெண்ட் இந்த கிரீவன்ஸ் டே இதுக்கெல்லாம் வெளியே போறப்பையும் சரி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கூட அவங்க சார் நமக்கு வெஹிக்கிள் இருக்காது, நமக்கு வந்து எதுவுமே இன்ஃபேக்ட் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடியது ஒண்ணு என்னன்னாக்கா கொஞ்சம் மறந்தோம்னா கான்பிடன்ஸ் இல்லாம போயிடும். ஆனா அது அப்படி இருக்கிறப்ப அவங்க லைக்கஸ் அந்த ஜேர்னியே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பேசிட்டு ஐடியா பண்றதுன்னு சொல்றப்ப இதுல சிவகாசியில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜூட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வெளியே இருந்து வர வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் வந்து கோஆர்டினேட் பண்ணுவேன். அப்படி அவங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்க பிசினஸ் கம்யூனிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் அது இருக்கணும்ன்றது கிடையாது. யூத் இன் வேரியஸ் ஹியூஸ் அண்ட் கலர்ஸ் வேர் எவர் தே மே பி வி ஷுட் கோ தேர் அப்படின்ற மாதிரி ஒரு கேத்தலிக் அப்ரோச்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் விருதுநகர் இருக்கப்பயும் சரி, அந்த மாதிரி சிவகாசி, ராஜபாளையம் இது எல்லாத்துலயுமே போய் அங்க பண்ணுவேன். அதே மாதிரி திருச்சியில பார்த்தாலும் சரி இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுனாக்கா அதை வந்து நம்மளுடைய ஸ்டடி சர்க்கிளுடைய அம்ப்ரெல்லாக்குள்ளேயே வந்து, ஏன்னா எம்பவரிங் யூத் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயபிலிட்டினாக்கா அது வேரியஸ் ஆங்கிள் தான். அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் வந்து டோட்டலி அதுக்கு வந்து டெஃபினேஷனே கிடையாது. எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பார்டர் போட்டோம்னாக்கா அந்த பார்டருக்குள்ள வில் கெட் ஸ்ட்ரக். ஆர்கனைசேஷனே சொல்லுவாங்க என்ன அப்படியே வந்து உயிர் இல்லாம போயிடும். அப்போ ஓப்பனா இருந்தா தான் we should cross the border. இப்ப பாருங்க வந்து இந்தியான்றது பார்டர்லெஸ் டெரிட்டரி மாதிரி எங்க பார்த்தாலும் ட்ரேடு, காமர்ஸ், காயின்ஸோட இது டெவலப்மெண்ட் வேர்ல்டு முழுவதுமே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட். ஸோ தெர் இஸ் நோ பார்டர் அட் ஆல் ஃபார் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறப்பதான் அந்த மாதிரி ஐடியா பண்ணி அப்புறம் ஒவ்வொரு நீங்க பிளேஸ்மெண்ட் எல்லாம் நீங்க தனியார் வேலை வாய்ப்பு பண்றப்ப அந்த வேலை கிடைச்சவங்க போக மீதி பேர் இருப்பாங்க அந்த கூட்டத்துல வந்து இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நான் சொல்றது இப்ப பாருங்க நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுன்னா ட்ரை பண்ணலாம், இல்லைன்னாக்கா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்றது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ஃப்ரைடே மத்தியானம் 2 மணிக்கு மேல நீங்க இங்க வந்தாக்கா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்கீம் இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வருஷ கணக்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு திருச்சியில இருந்து அதுல வந்து அப்படியே நிறைய பேர் வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் சொல்றது எல்லாமே அதுல இயற்கையாவே பிரயோஜனம் வேற இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா முதலாளிகளான தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லி வந்து புத்தகத்துல போட்டு வரும். அது எப்படின்னாக்கா திருச்சியில வந்து ஒரு 4-5 ஐடிஐ படிச்ச பையங்க வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். அந்த கம்பெனிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஈரோடு நானு, அதனால இந்த கம்பெனி யாருக்காவது கொடுக்கணும்னு பாக்குறேன், அதனால நான் என்ன பண்றேன்னு அந்த மாதிரி அவரோட மீட்டிங் அவரை வர சொன்னோம். வர சொல்லி பேங்க் மேனேஜரையும் வர சொல்லி அவர் வந்து இந்த 4-5 பையங்களுக்கும் வந்து எவ்வளவு லேக்ஸ் வந்து அது வரும் அப்படின்றத கம்பெயின் பண்ணி போட்டு முதலாளிகளான தொழிலாளிகள் சொல்லி அங்கேயே வந்து ஒரு செக் எல்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணி மீட்டிங் பாயிண்ட் ஒன்லி. நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா காங்கிரிகேஷன் ஆஃப் யூத் அண்ட் ஆல்சோ பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு எம்பவர் them. அதையெல்லாம் நம்ம ஒரு இக்னைட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய ஒரு கர்ப்பகிரகம் மாதிரி தான் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ஸ். அப்படின்னா உடனே அவங்களும் வந்தாங்க திருவெரும்பூர்ல இருந்து வந்து இப்ப கூட அந்த இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு தான் இருக்கும். அவங்க 6-7 பையங்க வந்து பார்ட்னர்ஷிப்போட போட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் வந்து ஸ்கீம்ல வந்து லோன் வாங்கி தொழில் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இஷ்யூஸ் இருக்கும். அதையெல்லாம் நீங்க மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லி போட்டு அவங்களே வந்து ஒருத்தர் லென் பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் நான் வந்து சும்மா வந்து ஒரு ட்ரையல் மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயே நான் இன்டர்வியூ. ஸோ தட் எனக்கு வந்து பத்தாது, அதெல்லாம் தீனி வந்து எனக்கு ரொம்பவே பத்தாது. இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கிறப்ப பாலகிருஷ்ணன் சார்னு வந்து ஒரு தடவையும் எடுப்பாங்க. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஜாப் சீக்கர்ஸ், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தே வாண்ட் டு ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சரி. அது மாதிரி வர்றப்ப நான் வீட்டுல இருந்து காஃபி எல்லாம் ரெடி பண்ணி அப்ப வந்து பாருங்க 7 நாள்ல சனிக்கிழமை காலையிலயும் ஆபீஸ்க்கு வருவேன், சனிக்கிழமையும் வருவேன். ஆனா மத்தியானத்துக்கு மேலன்றது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அந்த ஒரு அரை நாள் அப்பவும் வருவேன். 4 மணில இருந்து 6 மணி 7 மணி வரைக்கும் நான் அங்க வருவேன். அப்பதான் சண்டே ஷைன்ஸ் நோ சாபத் டே ஃபார் மீ.
இதே சமயம் நான் எனக்கு புரியாத காலத்துல நான் வந்து எனக்கு இந்த வேலை இன்ட்ரெஸ்டா இல்லாத காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எங்க நம்ம எம்ப்ளாய்மெண்ட்னு இல்லை, நான் பிஎஃப்ல வேலை பார்த்தேன், நிறைய அந்த மாதிரி சில இடங்கள் நமக்கு வந்து மனசுக்கு லயம் வேணும்னாக்க நமக்கு பிடிச்ச வேலை இது ரொம்ப முக்கியம். அது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா உங்களுக்கு முதல்ல பிடிக்கணும். அந்த பிடிச்ச ஒரு அன்பு வந்து நீங்க மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப என்ன பண்ணணும்னாக்கா அந்த பையங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சது இருக்குன்றதுதான் கேரியர் கிளியரன்ஸ். when you tell them what they can really capable அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்றது இல்லை, அவங்கள புரிய வைக்கிறது. they will take a decision. கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ன்றது இட்ஸ் காட் நியூஆன்சஸ் வந்து அதை வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய காம்பிடன்சி மேப்பிங், ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறைய மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் அதெல்லாம் போக அவங்கள வந்து எப்படி வந்து ஒரு லாஞ்சிடியூடினல் ஸ்டடியா ஸ்கூல் டைம்ல இருந்தே அவங்கள வந்து இங்க வருவாங்க பாருங்க, நம்ம போவோம் பாருங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போறப்ப அவங்களுடைய ப்ராமிசிங் பிஹேவியர் இருக்கும். அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னாக்க சில பேருக்கு ஆர்மி, நேவி, ஏர்போர்ட்ஸ் போவாங்க. ஒரு பொண்ணு வந்து நான் திருச்சியில அவங்க காலேஜுக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். போயிட்டு அம்மா நீங்க வந்து அடுத்த வாரம் ஆர்மில இருந்து ஒரு லேடி வந்து பேசுறாங்க, வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். எங்க சார் இருக்கு உங்க ஆபீஸ்ன்னு கேட்டாங்க. நான் உடனே சில பேர் வந்து அந்த தியேட்டர் பக்கத்துல, சில பேர் அந்த ஹோட்டல் பக்கத்துல சொன்னாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்ல சொன்னாங்க, அந்த என்சிசி கேன்டீன்லாம் இருக்கு அது பக்கத்துல சார்ன்னு கேட்டேன். அப்ப அந்த பொண்ணோட பெர்செப்ஷன் என்னன்னாக்கா ஒவ்வொருத்தரும் we want to see what we want to see. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த என்சிசி கண்டோன்மெண்ட் அந்த யூனிஃபார்ம் இந்த மாதிரியே மனசுக்குள்ள இருந்துச்சு. ஷீ இஸ் மென்ட் ஃபார் தேட் போல இருக்குன்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் அவங்க அங்க வந்தாங்க எல்லாரும். இது மாதிரி ஒவ்வொரு பையன்கிட்ட பேசுறப்பையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள தே வாண்ட் டு பிகம் அப்படின்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அலைஸ் த ஒண்டர்லேண்ட்னு ஒரு புக்ல அலைஸ்ன்ற பொண்ணு வந்து அது ஒரு பெரிய கேள்வி, இன்னைக்கு வரைக்குமே ஒரு கேள்விதான். அது என்னன்னாக்கா ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு. உங்ககிட்ட யாராவது வந்து கேட்பாங்க நிறைய பேர், ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு. வேர் யூ வாண்ட் டு கோ அப்படின்னு கேட்டாங்க. ஐ டோன்ட் நோ வேர் ஐ வாண்ட் டு கோ பட் ஐ வாண்ட் டு கோ. இந்த கேள்வி வந்து எல்லாருக்கிட்டையும் இப்பவுமே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கேள்வி தான். இப்ப எனக்கே பாருங்க 40 வயசு வரைக்கும் வேர் ஷுட் ஐ ஹேவ் டு கோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்கூல்ல படிக்கிறப்ப எனக்கு தெரியல. கோர்ஸ் வந்து பிஎஸ்சி எடுக்கிறப்பையும் அது எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அது எனக்கு தெரியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் எம்ப்ளாய்டா வேலை பார்க்குறப்ப என்னுடைய பொட்டன்ஷியல் இஸ் நாட் ஆப்டிமைஸ், அப்பவும் எனக்கு தெரியல. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனா அங்க வந்து எல்லாமே சரியா வந்துருமோ அப்படின்றதும் எனக்கு தெரியல. அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிகாஸ் ஹியூமன் பொட்டன்ஷியல் இஸ் அபண்டன்ட். அப்படியே அந்த பொட்டன்ஷியல் ஆப்டிமைஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்ம ரிஸ்க்லெஸ்ஸா தான் இருப்போம். அது வந்து பாசிட்டிவ் தாட் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் சரியா டேம் பண்ணலனாக்கா அப்புறம் நான் அங்க போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் நானா இன்டர்பிரேட் பண்ணாக்கா காட்ஸ் பிளென்டி இஸ் ஹியர், எனக்கு சரியான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றது எப்ப தெரியுதுனாக்கா தலை வலுக்கையானவனு தான் எனக்கு தெரிஞ்சது. சீப்பா கிடைச்சது ஆனா சீவ முடியாது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், நானு இந்த 40 வயசுல எனக்கு தெரியறத வந்து பையன்களுக்கு வந்து சின்ன வயசுல கேட்ச் தம் யங் அண்ட் ட்ரெயின் தம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஒவ்வொன்றுமே என்னுடைய அனுபவத்தினுடைய உரைக்கல்ல இருந்தா நான் எடுத்து எடுத்து அவங்களுக்கு சொல்றது. அதனால ஒண்ணு சொல்லுவாங்க வந்து அறம் அப்படின்றது சார்ந்து நம்ம வாழ்ந்தோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கைகள் மந்திரம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து அதுக்கு பின்னால நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அடையாளம் என்ன, என்னோட பர்பஸ் என்னன்றத நான் புதுக்கோட்டையில போய் கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணி அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னாக்கா உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நான் அவங்கவுங்களுடைய ரிலிஜன் சார்ந்தோ அவங்கவுங்களுடைய நம்பிக்கை சார்ந்தோ இல்ல நம்பிக்கை இல்லாமையோ கூட ஒரு அறம் இருக்கும். அது வந்து நம்மள அறியாம யாரோ ஒருத்தர் மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், அவங்க நமக்கு வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு குருன்றது சுவாமி சின்மயானந்தாங்க. இது நான் வந்து சொல்றதுன்றது ஒரு எனக்கு ரிலிஜன்ன்றது நான் யூத் தான், எனக்கு ரிலிஜன் மை ரிலிஜன் இஸ் யூத் ஒன்லி அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் நான். ஆனா அவங்க எப்படி ஒரு கரெக்டா வந்து நம்ம வந்து வாழ்க்கைய சப்ஜெக்டிவ் ரீசன்ஸ் இருக்கும், அப்ஜெக்டிவ் ரீசன்ஸ் இருக்கும். நம்ம அப்ஜெக்டிவ் வந்து நம்ம வாழ்ற உலகம், ரூலு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், வேலைகள், அந்த வேலை உலகம். சப்ஜெக்டிவ்னாக்க என்னன்னாக்கா நம்ம கொடுக்க வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் இருக்கும். ஒரு திருடனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் மற்றவங்களை திருடுவான், ஆனா அவனை யாரும் திருடக்கூடாதுன்னு நினைப்பான். அப்ப அவனுடைய பர்சனல் வேல்யூ வந்து கரெக்டா இருக்கு, ஆனா சோசியல் வேல்யூ தான் சரியா இருக்கு.